ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த நம்பரோட ரூல்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம்னா 2, 3, 4, 5, 6, 9 அண்ட் 10. இந்த நம்பர்ஸோட ரூல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா நம்ம இன்ட்ரோ டு பிரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் அதுல ஒரு 2 கொஸ்டின் இந்த ஆக்டிவிட்டிலேருந்து 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ டிவிசிபிலிட்டி பை 2னா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஸோ ஒரு நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் மீனிங் என்னன்னு சொல்லிடு. டிவிசிபிள் இந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னு சொல்லிடு. இந்த வார்த்தையோட மீனிங் என்ன? ஸோ இப்போ ஒரு நம்பர் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் எடுக்கிறேன் 64ன்னு வச்சுக்கலாமே. டிவிசிபிள் பை 2 அப்படின்னா என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். 64 டிவைட் பை 2னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கொடுத்துச்சுன்னா, இந்த ஃபிராக்ஷன் வந்து ஃபிராக்ஷனோட ஆன்சர் வந்து டிவிஷனோட ஆன்சர் வந்து ரிமைண்டர் 0ன்னு கொடுத்துச்சுன்னா, then you can say that 64 is divisible by 2 since remainder is 0. When you divide 64 by 2, you get a remainder of 0. So you can say that 64 is divisible by 2. அவ்வளவுதான். இதான் அர்த்தம் அதுக்கு. Because 64 is divisible by 2 அர்த்தம் என்னன்னா ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தென் இப்படி கூட சொல்லலாம். நீங்க 2 is a factor of 64. இப்படியும் சொல்லலாம். இல்ல 64 divisible by 2ன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் கன்வே பண்ணுது. ஒரே மீனிங் என்னதுன்னா 64 by 2 gives ரிமைண்டர் 0. அவ்வளவுதான். ஸோ ஃபேக்டரும் டிவிசிபிளும் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் கன்வெர்ட் பண்ணுது. வேற வேற வேர்டு யூஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஸோ 64 is divisible by 2னா என்ன அர்த்தம்னா 64 by 2 gives a remainder 0. 2 is a factor of 2 is a factor of 2. 64 பதிலா வேற எதை எழுதி வச்சிருக்காங்க. 2 is a factor of 64. 2 is a factor of 64. அதுக்கு அர்த்தம்னாலும் 64 divided by 2 gives remainder 0 தான் அர்த்தம். இதுக்கான அர்த்தமும் அதான். ஸோ பேசிக்கா இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இப்போ உங்களுக்கு டிவிசிபிள் மீனிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவிசிபிளோட மீனிங் நத்திங் பட் ரிமைண்டர். ஒரு பெரிய நம்பரை ஒரு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணீங்கன்னா அந்த சின்ன நம்பர் அந்த பெரிய நம்பர் டிவிசிபிள் பை சின்ன நம்பர் வென் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அதான் அர்த்தம். பேசிக் அர்த்தம் தான். 64 இஸ் டிவிசிபிள் பை 2 வென் ரிமைண்டர் இஸ் 0. இந்த டிவிஷன் ஒரு ப்ராப்பரா ஒரு கோஷன்ட் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சதுன்னா யூ கேன் சே தட் 64 இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டிவிசிபிலிட்டி பை 2 ஓட ரூல் பார்க்க போறோம். So number is divisible by 2 if its ones place is any one of the even numbers. So last digit இப்போ நம்ம ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 5670 எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட் டிஜிட் இதுல 0. இப்போ வேற ஏதாவது நம்பர் எடுக்கிறேன் 5671. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 1. ஸோ இந்த நம்பர் வந்து இஸ் நாட் divisible by 2 since the last digit is 1. இது வந்து it is divisible by 2 since the last digit is 0. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரு ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் divisible by 2. divisible by 2 if லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன். அதாவது லாஸ்ட் டிஜிட்னா நத்திங் பட் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் அவ்வளவுதான். ஸோ வென் divisible by 2 when லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன் நம்பர். கீழே எழுதிக்கிறேன் ஒரு ஸ்பேஸ் விட்டு. divisible by 2 when digit in ones place is even சொல்லலாம். இல்ல லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன். லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈவன். அவ்வளவுதான். ஸோ இதான் அர்த்தம். டிவிசிபிலிட்டி பை 2 ஓட மெயின் மீனிங் ஐடியா இதான். ஸோ இப்போ எனி ரேண்டம் நம்பர் எடுத்துக்கோங்க லைக் 654320. இதுல லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ இட் இஸ் divisible by 2. சப்போஸ் வேற ஏதாவது ரேண்டம் நம்பர் எடுத்துக்கோங்க 97684. இதுல லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 4. தென் இட் இஸ் ஆல்சோ divisible by 2. இப்போ வேற ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாமே 9457. இதுல லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 7 வருது. ஸோ இட் இஸ் நாட் divisible by 2. அவ்வளவுதான். ஸோ பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணுங்க. ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணுங்க. அது ஈவனா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் divisible by 2. ஆடா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் நாட் divisible by 2. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரூல் போகலாம். divisibility by 3. அதோட ரூல் என்னன்னா, ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரூல். என்னன்னா இப்போ ஒரு நம்பர் இஸ் divisible by 3 if the sum of its digits is divisible by 3. அதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இப்போ ஒரு வேற ஏதாவது நம்பர் எடுக்கணும் 94456. இப்படி ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் எடுக்கணும். இப்போ ஈச் இண்டிவிஜுவல் டிஜிட் நம்ம ஆட் பண்ணணும். 9 + 4 + 4 9 + 4 + 4 + 5 + 6 + 5 + 6. இதோட சம் என்ன வரும்னா 6 + 5 வந்து 11 வரும். 4 + 4 8. 9 + 11 இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 20 வரும். 28. ஸோ 28 28 வந்து divisible by 3 இல்லையா?
28 divided by 3 என்ன வரும் உங்களுக்கு? 28 divided by 3 8 வரும், 9 3 is 27. ஸோ நோ. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 1 வருது. ஸோ திஸ் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம். ஏன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 2 + 8 நீங்க எழுதிட்டு 10 எழுதலாம். 10 is clearly not divisible by 3. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இன்னமே நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். 28 நீங்க டிவைட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. டேரக்டா 10 போட்டுருலாம் அந்த இடத்துல. ஸோ 10 கூட நீங்க என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 நீங்க எப்படி எழுதணும்னா 1 + 0 எழுதணும். ஸோ 1 clearly not divisible by 3. ஸோ அது ஏன்னா 1 is small less than 3ன்றதுனால 1 is not divisible by 3. 1 is not divisible by 3. டிவிசிபிலிட்டினாலே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பர் ஒரு குட்டி நம்பரால டிவிசிபிளா இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். மேல இருக்க நியூமரேட்டரே குட்டினா அந்த டிவிசிபிள் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனி ரேண்டம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஈச் இண்டிவிஜுவல் டிஜிட்டை ஆட் பண்ணிட்டு அந்த ஃபைனல் சம்மை நீங்க செக் பண்ணணும் வெதர் இட் இஸ் டிவிசிபிள் பை 3 இல்லையான்னு. அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை, அவ்வளவுதான். ஸோ அடுத்த ரூல் பார்க்கலாம். divisibility by 4. Number is divisible by 4 if the last 2 digits of the given number is also divisible by 4. ஸோ அதில் இன்னொரு நோட்டும் கொடுத்துருக்கான். லாஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து 0வா இருந்துச்சுன்னா தென் ஆல்சோ இட் இஸ் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதான் கொடுத்துருக்கான். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் பை 4னாலும் 0வா இருந்தாலும் இந்த ரூல் அப்ளை ஆகும்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நான் வேற கால் எடுத்துக்கினேன். ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது ரேண்டம் நம்பர் எடுத்துக்கலாமே. எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கான். 71628 492 2900 are divisible by 5 are divisible by 4 because 28 and 92 are divisible by 4 and 2900 is also divisible by 4 since its last 2 digits are 0 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டான். ஸோ எனி ரேண்டம் நம்பர் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே 945 இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 45 வந்து divisible by 4 இல்லையா? 45 divided by 4 உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருமா? வராது கண்டிப்பா. 44 இருந்தா உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துடும். 11 வரும் உங்களுக்கு பக்காவா கோஷன். இப்போ சப்போஸ் 44 இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்காவா ஒரு கோஷன் வருது, ரிமைண்டரும் 0 வரும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் 944 இருந்தா தென் எஸ் இட் இஸ் divisible by 4. பட் 945 is not divisible by 4 since the last 2 digits are not divisible by 4. அவ்வளவுதான். So 944 is divisible by 4 but 945 is not divisible by 4. அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த ரூல் போகலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை செக் பண்ணிட்டு அது வந்து 4 ஆல் டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதா வரலையான்னு செக் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த ரூல் divisibility by 5. இது ரொம்ப ஈஸி தான். 5 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டிஜிட் வந்து 0வோ 5வோ இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் divisible by 5. எனி நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ 105 வச்சுக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் இதுல 5. ஸோ இட் இஸ் divisible by 5. சின்ஸ் லாஸ்ட் டிஜிட் அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் வந்து 5 இருக்கிறதுனால. சப்போஸ் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் வந்து உங்களுக்கு 0 இருந்தாலும் தென் ஆல்சோ இட் இஸ் divisible by 5. since last digit is 0. So இப்போ 0 or 5 if 0 or 5 is in the is in ones place then the original number is divisible by 5 அப்படின்னு நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். then the original number is divisible by 5. நான் எழுத போறதில்ல, நான் சும்மா சொல்லிடுறேன். then the original number is divisible by 5. ஸோ இப்போ அடுத்த சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, சிக்ஸ்த் பாயிண்ட் இல்ல divisibility by 6 பார்த்துடலாம். நம்பர் இஸ் divisible by 6 if it is divisible by both 2 and 3. ஸோ ஒரு நம்பரை நீங்க 6 ஆல் டிவிசிபிளா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், வெதர் இட் இஸ் divisible by 2 ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், அப்புறம் வெதர் இட் இஸ் divisible by 3 செக் பண்ணணும். இப்போ 138 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் divisible by 2 செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். 8 is divisible by 2. ஏன்னா ஈவன் நம்பரா செக் பண்ணாலே போதும். நீங்க ஈவன் நம்பரா செக் பண்ணிட்டு you can conclude that it is divisible by 2. ஏன்னா 8 is a even number. லாஸ்ட் டிஜிட்டை பார்த்துட்டு நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்க இட்ஸ் ஈவன் நம்பர்னு. ஸோ இட் இஸ் divisible by 2. இப்போ 3 ஆல் divisible செக் பண்ணணும். 1 + 3 + 8 என்னதுன்னா 4 + 8 12ன்னு வருது. ஸோ 12 is divisible by 3. ஸோ இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். 12 எப்படி எழுதலாம்னா 1 + 2 வருது. இது ஸோ 3 is clearly divisible by 3
So you can say that 138 is divisible by both 2 and 3. So 138 is divisible by 6 அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இங்க இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுக்கும் ட்ரை பண்ணலாம். இங்க இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுக்கும் இந்த ப்ரொசீஜர் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஒரு நம்பர் எடுத்துக்கணும், அது டிவிசிபிள் பை 2 பார்க்கணும், அப்புறம் அது டிவிசிபிள் பை 3 பார்க்கணும். ரெண்டுமே டிக் ஆயிடுச்சுன்னா தென் இட் இஸ் டிவிசிபிள் பை 6. அவ்வளவுதான். ஸோ பேசிக் ஐடியா அவ்வளவுதான். ஸோ இதையும் நம்ம அதான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு நான் லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனா ஆடான்னு பாக்குறேன். ஈவனா அது டிவிசிபிள் பை 2. அப்புறமா நான் என்ன பண்றேன், டிவிசிபிலிட்டி பை 3 செக் பண்றேன், அந்த டெஸ்ட் செக் பண்றேன். ஸோ எல்லா ஈச் இண்டிவிஜுவல் டிஜிட்டையும் நான் ஆட் பண்றேன். ஈச் இண்டிவிஜுவல் டிஜிட்டையும் ஆட் பண்ணிட்டு அந்த சம் வந்து டிவிசிபிள் பை 3 பாக்குறேன். ஸோ 12 டிவைட் பை 3 இஸ் ரிமைண்டர் 0 தான் வரும். சரி, நீங்க இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம் இதை. ஸோ 1 + 2 எழுதிட்டு 3 டிவைட் பை 3 உங்களுக்கு 1 வருது, ரிமைண்டர் 0. So this number is both divisible by 2 and 3. So it is divisible by 6 அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது divisibility by 8. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். divisibility by 8யும் divisibility by 9யும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிளஸ் divisibility by 10 இது மூணுத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்னா divisibility by 6 பார்த்துட்டோம், divisibility by 5 அதோட ரூல்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் divisibility by 4 அதோட ரூல்ஸும் பார்த்துட்டோம், அப்புறம் divisibility by 3 அது பார்த்துட்டோம், divisibility by 2 இது எல்லாத்தோட டெஸ்ட் ரூல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பண்ண போறோம். லாஸ்ட் 3 பார்த்துடலாம் நம்ம. ஸோ divisibility by 8 பார்த்துடலாம், divisibility by 9 பார்த்துடலாம், அப்புறம் divisibility by 10 இதோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.